இது சவுதி அரேபியா பாலைவனத்தில் ஆடு மாடு ஒட்டகங்கள் மேய்க்கும் நபர்களுக்காக நடமாடும் வீடு. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆடு மாடுகளை எங்கே நகர்த்தி கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்காக தயாரிக்கப்பட்ட வீடு தான் இது உள்ளே எப்படி இருக்குன்னு நானும் இது வரைக்கும் பார்த்ததில்லை. எனக்கு இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிது பார்க்குறதுக்கு. இதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் என்னோட சேர்ந்து நீங்களும் இதை பார்க்கலாம். உள்ளே எப்படியான இதுகள் இருக்குன்னு வாங்க பார்ப்போம். முதலாவது மெயின் கதவை டோரை திறந்தோடனே வாஷ் பேசின் இருக்குது. அதாவது முகம் கை கால்களை கழுவுறது. கால் கழுவ முடியாது. கால் கழுவுனா மேலே தூக்கி தாங்க கழுவுவாங்க. முகம் கால் கைகளை கழுவுறது. அதுக்கு கூட கலர் கலரான மேலே லைட்டுகள் எல்லாமே அவ்வளோத்துக்கு லக்ஸரியான வீடு மாதிரி தான் உள்ளுக்கு எனக்குண்டா பார்த்தோன்னே இருந்துச்சு. அப்படி பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இதுக்குள்ளே இது பெரிய ஹால். இது ஒரு பெரிய ஹால் என்ட்ரன்ஸ் மெயின் வாசல் சென்டரில் இருக்குது. இது பெரிய ஹால். ஏசி எல்லாமே போட்டு பெரிய ஹால். நீங்கள் இந்த வீட்டுக்கு மேலே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உள்ளுக்கு சோலார் மேலுக்கு சோலார் பேனல் போட்டிருக்கு. சோலார் பேனல் மூலம் தான் கரண்ட் வருது. மேலுக்கு எல்லா ரூமுக்குமே ஏசி இருக்குது. இது பெரிய ஹால் மாதிரி ஒன்று தான். இது அடுத்தது இங்கால வந்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ரூமுக்கு வாங்க. இங்கால இது ஒரு சின்ன ரூம் உண்டு. அடுத்த ரூமுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இது சின்ன ரூம், ஒரு அளவான சின்ன ரூம். இதுக்குள்ளே ஒரு பாத்ரூம். இது சோலார் பேனலோட பேட்டரி அந்த கரண்ட் அது இங்கால இருக்கிறது பாத்ரூம். அதுக்கு முன்னே சாமான் வச்சுக்காங்க. அது திறந்து உங்களுக்கு காட்ட முடியல. அதுக்கு அடுத்த கதவை திறந்து அடுத்தது போனீங்கன்னா இங்கே கிச்சன் இருக்குது. இது கிச்சனோட முடியுது. அதுக்கு அங்கால இன்னொரு ரூம் இருக்குது. அதுக்குள்ளே போக முடியாது. அதுக்கு பின்பக்கத்தால் அந்த கிச்சனுக்கு பின்வாசல் வழின்னு சொல்லுவாங்க. அந்த பின்வாசல் வழியால் இறங்கி சைட்டால் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு தனியாக ஒரு படிக்கட்டு வச்சு அதுக்கு தனியாக வாசல் இருக்குது. அது பூட்டி இருக்குது. அது திறக்க முடியாது. சாவி அந்த ஒட்டகம் மேய்க்கிறாள் கொண்டு போயிட்டாங்க. அதில் கொண்டு போயிட்டார். அதனால் இப்போ அந்த வாசல் காட்டணும். அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிறது.